அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, லா ஆஃப் டிமாண்ட், அதாவது டிமாண்ட் தியரி, தேவை விதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த தியரியில் வந்து என்ன மாதிரியான அசம்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, டயக்ராமேட்டிக் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, இந்த தியரியோட லிமிட்டேஷன்ஸ் என்ன, இந்த தியரியை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிமாண்ட் தியரியை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ஃப்ரட் மார்ஷல் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிஸ்ட்டு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. இவங்களை வந்து நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸோட ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபாதர் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த டிமாண்ட் தியரியில் வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, கஸ்டமருக்கு இருக்கக்கூடிய டிமாண்டுக்கும் நம்ம ப்ராடக்டோட ப்ரைஸுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. யூஸ்வலாகவே நமக்கு டிமாண்டுக்கும் ப்ரைஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்னால் ஒரு இது கூடிச்சு அப்படின்னா இன்னொரு இது குறையும், சரிங்களா? டைரக்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒன்று கூடிச்சு அப்படிங்கும்போது இன்னொன்றுமே ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டிமாண்ட் கர்வ் எப்படி வரும்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்போவுமே வந்து டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்கில் தான் இருக்கும். அதாவது மேலிருந்து கீழ் நோக்கி வர மாதிரி தான் டிமாண்ட் கர்வோட அந்த ஸ்லோப் வந்து இருக்கும். இப்போ டிமாண்ட் கர்வோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எ பிரின்சிபல் தட் எம்பசிஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கன்சியூமர் டிமாண்ட் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் தேர் ப்ரைஸஸ். அதாவது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான், அந்த கன்சியூமரோட டிமாண்ட், அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட டிமாண்ட் வந்து மேக்ஸிமம் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருளோட விலை கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட டிமாண்ட் வந்து குறையும். அதே விலை குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம தக்காளி எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். தக்காளியோட விலை கூடும்போது நமக்கு அதுக்கான தேவை வந்து கம்மி பண்ணிக்கிறோம். அதே இது விலை குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம தேவையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து இந்த தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ வாங்க இந்த தியரியில் என்னென்ன அசம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா தியரியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா சம் அசம்ஷன்ஸ் இருக்கும். இதுலேயுமே கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நோ சேஞ்சஸ் இன் த இன்கம், அதாவது அந்த கன்சியூமரோட இன்கமில் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மக்கள் தொகையில் வந்து எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. தேர்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா, நாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்டுக்கு காம்படிட்டிவ் ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா, அதோட ப்ரைஸ்லேயும் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கஸ்டமரோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ்லேயும் சேஞ்ச் இருக்கக்கூடாது. அதாவது இப்போ நமக்கு வந்து ஸ்வீட் நம்ம இது பண்ணி கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, டக்குன்னு நம்மளோட டேஸ்ட்டை மாற்றி வேறு ஆப்ஷனுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் அசம்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்து ப்ரைஸ் குறையுமோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்து கஸ்டமருக்கு வந்து வந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஃப்யூச்சரில் விலை குறையும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்மளோட நீடை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்காண்டி நம்ம அந்த ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். ஸோ டிமாண்ட் குறைஞ்சிரும். ஸோ அதனால் அதை ஒரு அசம்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் அசம்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, கிளைமேட்டிக் கண்டிஷனில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. ஆப்வியஸ்லி ஒரு ப்ராடக்ட்டோட டிமாண்டை வந்து ஃபைனல் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பெக்டில் வந்து நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனையும் ஒன் ஆஃப் த ரீசனாக வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லா ஆஃப் டிமாண்டோட அசம்ஷனாக கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? அடுத்து நம்ம இந்த தியரியோட டயக்ராமேட்டிக் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்க்கலாம். இது நம்ம சிம்பிளாக ஈஸியாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி நம்ம ஃபுட்டை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டயக்ராம் வரையும் போது நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு ரெண்டு நம்ம வந்து போடுவோம். ஸோ இதில் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிமாண்ட் ஆர் குவான்டிட்டி, அதாவது நம்ம என்ன ப்ராடக்ட் வாங்க போகிறோமோ அதோட தேவை அளவு அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஒய் ஆக்சிஸில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி ஆர் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட், நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்டோட விலையை வந்து நிர்ணயம் செய்கிறோம். இதில் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக நமக்கு மைண்டில் வச்சுக்கிற மாதிரி நம்ம ஒரு பிரியாணி பார்சலை வந்து எக்ஸ்பிளைன் வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இதில் இப்போ பாருங்கள், ஒய் ஆக்சிஸில் வந்து 50 ரூபாய்க்கு வந்து நம்ம ஒரு பார்சல் பிரியாணி கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து டிமாண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 பார்சல் நம்ம வாங்குவோம், சரிங்களா? ஸோ அப்போ 50 ரூபான்னு பார்சல் விற்கும்போது நம்ம 10 பார்சல் வாங்குகிறோம். அதே இது ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 50 ரூபாலேருந்து 100 ரூபான்னு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டிமாண்ட் என்ன செய்யும், விலை கூடும்போது குறையும். ஸோ 10 பார்சல் வாங்கின இடத்துல நம்ம 5 பார்சலாக குறைச்சிட்றோம், சரிங்களா? அதே மாதிரி இப்போ விலை 50 ரூபாலேருந்து 25 ரூபான்னு குறையுதுன்னு வைங்க, ஒரு பார்சல் 25 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வைங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டிமாண்ட் என்ன செய்யும், 10லேருந்து 15 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ புரியுதுங்களா? அப்போ ப்ரைஸ் வந்து 50 இருக்கும்போது நமக்கு வந்து டிமாண்டு 10 பார்சலாக இருந்துச்சு. அதே ப்ரைஸ் வந்து ஒரு பார்சல் 100 ரூபான்னு அவங்க விலையை கூட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டிமாண்ட் என்ன செய்யுது, 10 பார்சல்லேருந்து 5 பார்சலாக குறைஞ்சிருது. அதே இது ப்ரைஸ் 50 ரூபாலேருந்து 25 ரூபா அப்படின்னு அவங்க ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளோட டிமாண்ட் என்ன செய்யுது, 10 பார்சல்லேருந்து 15 பார்சல் வாங்குற மாதிரி கூடுது.
அதே மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே லிங்க் பண்ணுங்கள். அந்த கர்வ் பார்த்திங்க அப்படின்னா மேலிருந்து கீழ் நோக்கி வர்ற மாதிரி தான் அந்த கர்வ் வந்து அமைஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ அப்போது நமக்கு நல்லா கிளியராக தெரியுது அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் கூடும்போது அதோட டிமாண்ட் வந்து குறையுது. இதுதான் நமக்கு லா ஆஃப் டிமாண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லிமிட்டேஷன்ஸ். எல்லா தியரிக்குமே கண்டிப்பாக லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். இந்த தியரியில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது கிஃபன் குட்ஸ் இன்ஃபீரியர் குட்ஸுக்கு வந்து இது வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஸ்டீஜ் வேல்யூ. சில இதுக்கு வந்து நமக்கு இப்போ கோல்டு எடுத்துக்கோங்களேன். கோல்டு வந்து என்ன தான் விலை கூட்டிகிட்டு இருந்தாலும் நம்மளோட பர்ச்சேசிங் வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். டிமாண்டை வந்து நம்ம கம்மி பண்ணுறது கிடையாது. ஸோ அது வந்து அந்த மாதிரி குட்ஸுக்கு வந்து நமக்கு இது அப்ளிகபிள் வராது இந்த தியரி. அதுக்கப்புறம் ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ ஃப்யூச்சரில் விலை குறையும் அப்படின்னு நம்ம ஒரு தாட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ப்ராடக்டாக கன்சியூம் பண்ண மாட்டோம். தென் ஷார்ட்டேஜ், அந்த பொருளுக்கான பற்றாக்குறை ஏற்பட்டுருமோ அப்படிங்கிறதும் நமக்கு வந்து அந்த டிமாண்டை வந்து தீர்மானிக்குது. இது போக சேஞ்ச் இன் இன்கம். நம்ம ஆல்ரெடி அசம்ஷனில் பார்த்துருந்தோம் கன்சூமரோட இன்கம் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. லிமிட்டேஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேஞ்ச் இன் இன்கம். நம்மளோட இன்கம் லெவல் சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டிமாண்டும் என்ன செய்யும், சேஞ்ச் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி சேஞ்ச் இன் ஃபேஷனுக்கு தகுந்த மாதிரியும் டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாதிரியே கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ் இப்போ இருக்கான்னு கேட்டால் இப்போ வந்து கிடையாது. ஸோ காலம் மாறும்போது நம்மளும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ வந்து ஃபேஷன் வந்து ஒன் ஆஃப் த ரீசனாக சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப். அதாவது ஒரு விஷயம் நமக்கு தேவை அப்படிங்கும்போது அதோட விலை கூடுனாலும் பரவாயில்லன்னு நம்ம என்ன செய்வோம், அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நம்ம அந்த பொருளை வாங்கி கன்சியூம் பண்ண தான் செய்வோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லா ஆஃப் டிமாண்டோட லிமிட்டேஷன்ஸாக இந்த தியரியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இலகுவான எக்ஸாம்பிள் வச்சு இந்த தியரியை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் அது ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.